விஷப்பாம்பு சிவம் இத்தனை நாளா தனியா இருக்கும் போது சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. போனா போகட்டும்னு கௌரி அம்மா வந்து தங்கினதுக்கு அப்புறம் தான் நல்ல சோறே கிடைச்சது. இப்போ நல்ல சோறு சாப்பிட ஆரம்பிச்சுட்டாருல, அதான் தெம்பு ஏறிக்கிச்சு. மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருக்காரு. கௌரி அம்மா வேற பழனி யாத்திரைக்கு போயிருக்காங்களா, ஒட்டுமொத்த வேலையும் இப்ப யாழினி தலையில தான். யாழினி முழுகாம இருக்காங்க. அதை செக் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல் கிளம்புனவங்கள நிக்க வச்சு அவ்வளோ கேவலமான கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சுட்டாரு. இளங்கோ கோவப்படுறாரு தவிர சட்டுன்னு எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டாங்க. விஷப்பாம்பு சிவம் அந்த கேள்வி கேட்டோம். அப்பா உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு யாழினியை கூட்டிட்டு வேகமா வெளியே போயிருந்திருக்கலாம். அவரு கேட்கிற வரைக்கும் நிக்க வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. இளங்கோ மேல எனக்கெல்லாம் செம கோவங்க. இதுல விஷவள்ளிக்கு எதுக்காக அவ்வளவு உரிமை கொடுக்கணும்? வந்தமா சாப்பிட்டமா தங்கனமா ஊரை பார்த்து போனோமான்னு அந்த ஜென்மத்துக்கு அறிவில்லை. இது வெளியில போற ஓனா, வெளியில இருக்கும் போது இவ்வளவு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் நிரந்தரமா இங்கே தங்க வச்ச என்னெல்லாம் பண்ணுமோன்னு பயந்து வெளியே துரத்தி விட்டுருக்க வேணாம். இளங்கோவும் யாழினியும் ஹாஸ்பிட்டல் போறன்ற தகவலை அந்த ஆள்கிட்ட சொல்லணுன்ற எந்த அவசியமும் இல்ல. கௌரி அம்மா இருந்தா அவங்க கிட்ட சொல்லிட்டு போகலாம். இவங்க ரெண்டு பேரும் வேகமா வெளியே போயிட்டே இருந்திருக்கணும். அந்த ஆள் கேட்ட கேள்விக்கு நின்னோட பதில் சொல்லிருக்க கூடாது. இதெல்லாம் பண்ணாதோட விளைவு யாழினி அங்க இருந்து ரொம்பவும் சங்கடப்படுத்தி தான் மனுஷன் அனுப்பி வச்சாரு. அதுக்கு முன்னாடி பேசின பேச்செல்லாம் கேட்கணுமே, கேட்கறதுக்கே அவ்வளவு சங்கடமா இருந்துச்சு. குழந்தை வரம் இல்லாத தம்பதிகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றத இந்த ஒரு சீன் மூலியமாவே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நேற்று எபிசோட்ல விஷப்பாம்பு சிவம் பேசின பேச்சுக்கு அந்த ஆளோட நாக்கை இழுத்து வச்சு அறுத்தா கூட தப்பு இல்லைன்னு தான் தோணுச்சு. இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்க மக்களை, வெல்கம் டு TNVG ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. விஷப்பாம்பு சிவம் விஷவள்ளின்ற தலைகள் எல்லாத்தையும் தாண்டி யாழினியை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தாரு இளங்கோ. வந்த இடத்துல டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு டாக்டர் அவங்க முழுகாம தான் இருக்காங்கன்றத உறுதிப்படுத்திட்டாங்க. அதோடு இல்லாம நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், வெயிட்ட தூக்க கூடாது, எந்த வேலைகளையும் கடினமா செய்யக்கூடாது, முதல் 6 மாசம் வரைக்கும் ரொம்ப கவனமா பாத்துக்கணும் அப்படின்னு பலமான எச்சரிக்கையை டாக்டர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எப்போ இப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சோ உடனே கௌரி அம்மாவுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருந்திருக்கணும். கௌரி அம்மா பாத யாத்திரை கோயிலுக்கு போயிருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் தன்னோட பசங்க எல்லாமே நல்லா இருக்கணும்ன்றது தான். விக்ரம் இனியாவும் நல்லா இருக்கணும், இளங்கோ யாழ் நல்லா இருக்கணும், சூர்யாவும் அக்ஷயாவும் நல்லா இருக்கணும். இதுதான் அவங்களுடைய வேண்டுதல். அந்த வேண்டுதல்ல ஒண்ணு பலிச்சிருக்கு அப்படின்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவங்க கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுதான் சரியான விஷயம். அது மட்டும் இல்லாம யாழினி முழுகாம இருக்க விஷயத்த அவங்க கிட்ட சொன்னாலே போதும், அவங்களே வேகமா வந்துருவாங்க. அவங்க வீட்டுல இல்ல, வீட்டுல ஒரு மகாராணி இருக்காங்க, ஒரு சின்ன துரும்பு கூட அசைச்சு போட மாட்டாங்க. ஆனா வேலைக்கு விதவிதமா சாப்பாடு வேணும். யாழினிக்கு சித்தியா இருந்து கவனமா பாத்துக்கணும் விஷவள்ளி. ஆனா அவ அப்படிலாம் செய்ய மாட்டா. ஒரு மாமியார் மாதிரி அதிகாரம் பண்றதும் கொடுமைப்படுத்துற வேலையும் தான் பண்ணுவா. அதுலயும் யாழினி முழுகாம இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான், அவருடைய கொடுமை ரொம்பவே உச்சத்துக்கு போக ஆரம்பிச்சிடும். எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்த முதல்ல விக்ரம் கிட்ட இளங்கோ சொல்லணும். அப்பதான் இந்த விஷவள்ளிய தட்டி கொட்டி வைக்க முடியும். வீட்டு வேலையிலெல்லாம் இனி நீதான் பார்க்கணும் அப்படின்னு விக்ரம் கடிஞ்சு சொன்னா வேற வழி இல்லாம விஷவள்ளி வாயை மூடிக்கிட்டு எல்லா வேலையும் செய்வா. இல்லனா யாழினியை தான் அளவுக்கு அதிகமா டார்ச்சர் பண்ணுவா. இனி இளங்கோ எடுக்க போற முடிவுல தான் எல்லாமே அடங்கியிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. TNVG ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.